நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றோம். இந்த கூட்டணியின் நோக்கம் இந்த கொடுங்கோல் திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக, விவசாயிகளுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே கூட்டணி அமைத்து இதில் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் போன்ற அனைத்து உழைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணி சார்பிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம். அந்த அடிப்படையிலே தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு இந்த மண்ணின் மக்களை, இந்த பகுதி முன்னேற்றத்திற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு இன்று மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் நம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் சம்பத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பரப்பரை கூட்டம், கடுமையான வெயில், என்னை நீங்கள் எல்லோரும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நான் விடிய காலையில் 3:30 மணிக்கு தான் வந்தேன். தஞ்சாவூர்ல வந்தேன். இதுல கும்பகோணத்துல இருந்து உங்களை இந்த வெயில நிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் இவ்வளவு வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திமுகவை விலக்கடிப்போம், இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதியேற்று முழக்கத்தோடு, வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏமா இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். நமக்குன்னா பெண்களுக்கு, தாய்மார்கள், பெற்றோர்கள். நானும் 3 பெண் பிள்ளையை பெற்ற தந்தை, 3 மகள்கள் பெற்ற தந்தையா நான் கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமா எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். அண்ணா அவர்கள் காலம், எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்டார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டார்கள். இவ்வளவு முதலமைச்சர்கள் ஆண்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது கிடையாது. யாரும் பாலியல் வன்கொடுமை என்னன்னு தெரியுமா? குழந்தைகளை கெடுத்து கொலை பண்றது. இந்த ஆட்சி இல்லாம தினம் தினம் பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையில கெடுத்து கொலை செய்கின்ற காட்சிகள் அன்றாட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் இது ஒரு கேடு கட்ட ஆட்சிமா. உங்க குழந்தைகளை எல்லாம் கெடுத்து கொலை செய்கின்ற திமுக ஆட்சிய விரட்டி அடிக்கணும்னு நோக்கத்துலதான் இங்க வந்திருக்கிறோம். இது ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு நான் சொல்லல. போன மாசமா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், 2.5 வயசு குழந்தைய காணோம். ஒரு நாள் முழுதும் அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. ஐயோ என் குழந்தைய காணோமே. காவல்துறை தேடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம் ஒரு கொடூர போதையில 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டான். அவன் யாருன்னு பார்த்தா
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள திமுக இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி. 2.5 வயசு குழந்தை. போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு பிஞ்சு குழந்தை 2 மனித மிருகம் கொடூர போதையில கெடுத்து ஓடி போயிட்டாங்க. அதே போன மாசம் தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பகுதியில 12வது படிக்கிற ஒரு பெண் பள்ளிக்கூடம் போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்தது. சாயங்காலம் பின்னாடி போச்சு, வீட்டுக்கு பின்னாடி காணோம், ஒரு நாள் காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, ஐயோ என் பொண்ணு எங்க. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பணமா கிடந்தது. காவல்துறை விசாரணையில அந்த பெண்ணை ஒரு கொடூர போதையில கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாசத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில, சென்னை அருகில கும்மிடிப்பூண்டி பகுதியில 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து ஜாலியா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. 3 மணி நேரம் காணோம். நடுவுல அப்பா அம்மா தேடுறாங்க, ஐயோ என் பெண் குழந்தை எங்கன்னு. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு சின்ன புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. மூஞ்சிலாம் ரத்த காய கீறி வச்சிருக்கிறான், ஒருத்தன் மார்பிள கீறி வச்சிருக்கிறான். ஒரு கொடூர போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதாமா தினம் தமிழ்நாட்டில் நடக்குது. நாளைக்கு இது உங்க பிள்ளைகளுக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வந்தால்தான் இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், பெண்களை பாதுகாக்க முடியும். இல்லனா இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலமா. தேர்தல் நேரத்தில் வருவாருமா, அவர் ஆட்சி நிர்வாகம் திறமை இல்லை அவருக்கு. அதனாலதான் இந்த பிஞ்சு குழந்தைங்க பெண்கள் கொலை. ஏமா போன 5 வருஷத்துல 62,000 குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 62,000. அதுல போக்சோ குற்றம்னா 27,000 போக்சோ குற்றங்கள். போக்சோ என்ன தெரியுமாமா? பிஞ்சு குழந்தைகளை 18 வயசுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை குற்றம். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா? கெடுக்கிறது. 27,000 குழந்தைகள் மீது 5 ஆண்டு காலத்துல இந்த குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இதெல்லாம் நம்ம பார்த்து சும்மா இருப்போமா? சும்மா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுமா, நிச்சயமா முடியாதுமா. ஆனாதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் பெண்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு முக்கியமான தேர்தல் இது. நாளைக்கு உங்க பேர பசங்க போதையில அங்க கஞ்சா, காக்கேன், ஹெராயின் அப்படிலாம் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன உத்தரவாதம்? அந்த உத்தரவாதம் வேண்டும் என்றால் இந்த கஞ்சாவிற்கு இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அதிமுக தலைமையிலான ஆட்சி, அதிமுக ஆட்சி, இது அவசியமானது. இதைத்தான் நான் சொல்ல நான் வந்திருக்கிறேன். நான்